ஹல்லேலூயா. இந்த குடும்ப ஆசீர்வாத கூடுகைக்கு வந்திருக்கிற உங்களை நான் ஒரு விசை கூட வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இந்த குடும்ப ஆசீர்வாத கூடுகைக்கு வந்திருக்கிற உங்களுக்கு நான் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நாம் தியானிக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். யோவான் 7வது அதிகாரம் 37வது வசனம் 38வது வசனம். யோவான் 7வது அதிகாரம் 37வது மற்றும் 38வது வசனம். பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாய் இருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார். ஜெபிக்கலாம். ஆண்டவர், இந்த குடும்ப ஆசீர்வாத கூடுகைக்கு வந்திருக்கிற நாம் ஒவ்வொருத்தரோடு கூட இந்த வார்த்தை பேசும்படியாக, பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இடைபடும்படியாக, நமக்கு வைத்திருக்கிற மன்னாவினால நம்முடைய குடும்பங்களை ஆண்டவர் போஷிக்கும்படியாக நாம் ஜெபிப்போம். இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே, இந்த வேத வசனத்தை உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வசனத்தின் மூலமாக எங்களோடு கூட பேசுவீராக, எங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் பேசுவீராக, எங்கள் குடும்பங்களோடு கூட நீர் பேசுவீராக, எங்கள் சபை மக்களோடு கூட நீர் பேசுவீராக. நீர் இடைப்படுங்கப்பா, உம்முடைய வார்த்தை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வரக்கடவன், என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார். ஒரு அல்லேலூயா சொல்லிடுங்க. ஹல்லேலூயா. நான் இந்த வேத வசனத்தை ஒரு 4 கேள்வியின் அடிப்படையில் இந்த நாளில் நான் தியானிக்க விரும்புகிறேன். பண்டிகையின் கடைசி நாள் அப்படின்னா எந்த பண்டிகையினுடைய கடைசி நாள்? அண்ட் 2வது கேள்வி, இந்த பண்டிகை நாளிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஏன் தண்ணீரை குறித்து பேசினார்? அண்ட் 3வது கேள்வி, இந்த வசனத்தில் புதைந்திருக்கிற சத்தியம் என்ன? இந்த வசனத்துடைய விளக்கம் என்ன? அண்ட் 4வது கேள்வி, வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் அல்லவா? அப்படி என்றால் அது எந்த வேத வாக்கியம்? அந்த வேத வாக்கியம் என்ன சொல்லுகிறது என்கிற இந்த 4 கேள்வியின் அடிப்படையில் நம்முடைய குறிப்பிட்ட நேரத்தில் இந்த வேத வசனத்தை நாம் தியானிக்கலாம் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஓகே, பண்டிகையின் கடைசி நாள். பண்டிகை அப்படின்னால குடும்பம். குடும்பம் இல்லை என்றால் பண்டிகை இல்லை, பண்டிகை இல்லை என்றால் குடும்பம் இல்லை. பண்டிகை மிக முக்கியமானதாக இருக்கிறது. ஆண்டவர் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் பண்டிகைகளை கொடுத்திருக்கிறார். சரி, இப்போ இந்த பண்டிகை பற்றி நம்ம பார்க்கலாம்னு நினைக்கிறேன். பண்டிகையினுடைய கடைசி நாள் அப்படின்னா எந்த பண்டிகையினுடைய கடைசி நாள்? 7வது அதிகாரத்துடைய 2வது வசனத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அதற்கான பதில் இருக்கிறத நம்ம பார்க்கலாம். எந்த பண்டிகை அப்படின்னு சொல்லி, யூதருடைய பண்டிகை, கூடார பண்டிகை சமீபமாக இருந்தது. அப்போ அப்படின்னா இது எந்த பண்டிகையினுடைய கடைசி நாள் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா யூதர்களுடைய கூடார பண்டிகையினுடைய கடைசி நாளாக இருக்கிறது. இந்த கூடார பண்டிகை பற்றி லேவியராகமம் 23வது அதிகாரம் 33வது வசனத்திலிருந்து 43வது வசனம் வரைக்கும் உள்ள வேத பகுதியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, எல்லா வசனத்தையும் வாசிக்க முடியுமா அப்படின்னு தெரியல எனக்கு, நீங்கள் அதை குறிப்பெடுத்துக் கொள்ளுங்கள். லேவியராகமம் 23வது அதிகாரம் 33வது வசனத்திலிருந்து 43வது வசனம் வரைக்கும் உள்ள வேத பகுதியில் இந்த கூடார பண்டிகை பற்றி தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த கூடார பண்டிகை 15ஆம் தேதியிலிருந்து 22ஆம் தேதி வரை 7வது மாதம் அவர்களுக்கு டிஸ்ரி மாதம். டிஸ்ரி மாதம் என்கிற 7வது மாதம்
15ஆம் தேதியிலிருந்து 22ஆம் தேதி வரை 8 நாட்கள் இந்த கூடார பண்டிகையை அவர்கள் அனுசரிக்கிறார்கள். ஒரு காலத்தில் நம்ம தமிழ்நாட்டில் பொங்கல் பண்டிகை ஒரு வார பண்டிகையாக நம்ம செலிப்ரேட் பண்ணினோம். அது படிப்படியாக குறைஞ்சி இன்னைக்கு நான் நினைக்கிறேன் 1 நாள் லீவு 2 நாள் லீவில் நிற்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி தான் இந்த கூடார பண்டிகை என்று சொல்வது யூதர்களுக்கு 8 நாள் பண்டிகை, 15ஆம் தேதியிலிருந்து 22ஆம் தேதி வரை. ஆக பண்டிகையின் கடைசி நாள் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது இது கூடார பண்டிகை அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ளலாம். இந்த கூடார பண்டிகை என்பது சொல்வது யூதர்களுக்கு மிக முக்கியமான ஒரு பண்டிகை. யூதர்களுக்கு 3 பண்டிகைகள் மிக முக்கியமானது. இந்த 3 பண்டிகை நாட்களில் இந்த உலகத்தில் எந்த மூலையில் ஒரு யூதன் இருந்தாலும், இஸ்ரவேலன் இருந்தாலும், அந்த யூதன் அந்த இஸ்ரவேலன் கட்டாயமாக எருசலேமுக்கு வந்து ஆக வேண்டும். எருசலேம் என்று சொல்வது தேவனுடைய ஆலயம். இந்த 3 பண்டிகை நாட்களில் கட்டாயம் 100% வந்தே ஆக வேண்டும். உபாகமம் 16வது அதிகாரம் 16வது வசனத்தை நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, உபாகமம் 16வது அதிகாரம் 16வது வசனத்துல, வருஷத்தின் 3 தரம் புளிப்பில்லாத அப்ப பண்டிகையிலும், வாரங்களின் பண்டிகையிலும், கூடார பண்டிகையிலும், கவனிக்கணும், உன் ஆண் மக்கள் எல்லோரும் உன் தேவனாகிய கர்த்தர் தெரிந்து கொள்ளும் ஸ்தானத்தில் அவர் சந்நிதிக்கு முன்பாக வந்து காணப்பட கடவர்கள். ஆக உலகத்தின் எல்லா மூலையில் இருக்கிற மக்களும் இந்த 3 பண்டிகை நாட்களில் வரணும். என்னென்ன பண்டிகை அப்படின்னு நீங்கள் அங்கே பார்த்தீங்க அப்படின்னா, புளிப்பில்லாத அப்ப பண்டிகை அப்படின்னு சொல்லும் பொழுது பஸ்கா பண்டிகை, பஸ்கா பண்டிகையினுடைய அடுத்தடுத்த நாட்கள் பஸ்கா பண்டிகை. வாரங்களின் பண்டிகை அப்படிங்கிறது என்னது? பெந்தேகோஸ்தே பண்டிகை, அப்ப கூடார பண்டிகை. ஆக இந்த 3 பண்டிகை நாட்கள்ல யூதர்கள் கட்டாயம் எருசலேமுக்கு வந்தே ஆக வேண்டும். உதாரணமாக நான் உங்களுக்கு ஒரு வசனத்தை காண்பிக்க விரும்புகிறேன். அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 2வது அதிகாரத்தில் என்ன பண்டிகை அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாக தெரியும், பெந்தேகோஸ்தே பண்டிகை. 5வது வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இப்போ நான் பேசின இந்த காரியத்தை குறித்து நீங்கள் பார்க்கலாம். 5வது வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, வானத்தின் கீழ் இருக்கிற சகல தேசத்தாரிலும் இருந்து வந்த தேவ பக்தியுள்ள யூதர்கள் அப்பொழுது எருசலேமிலே வாசம் பண்ணினார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. வானத்தின் கீழ் இருக்கிற சகல தேசத்தில் இருந்தும், இந்த உலகத்தில் மூல முடுக்கில் இருந்த எல்லா யூதர்களும் பெந்தேகோஸ்தே பண்டிகை நாளில் அன்றைக்கு ஆலயத்தில் கூடி வந்தார்கள் அப்படிங்கிறத நம்ம இந்த வேத வசனத்தில் நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த 3 பண்டிகைகள் யூதர்களுக்கு மிக முக்கியமானது. பஸ்கா பண்டிகை, பெந்தேகோஸ்தே பண்டிகை, கூடார பண்டிகை. அப்ப எல்லா மக்களும் ஆலயத்திற்கு வந்திருக்க வேண்டும். இப்போ கவனிங்க, ஆண்டவர் பண்டிகையின் கடைசி நாள், பண்டிகையின் கடைசி நாள் அப்படின்னா கூடார பண்டிகையினுடைய கடைசி நாள். கடைசி நாள் அப்படின்னா 8வது நாள், பண்டிகையினுடைய 8வது நாள். எல்லா மக்களும் கூடியிருக்கும் பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், தாகமாய் இருக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்திற்கு வாருங்கள், நான் உங்களுக்கு என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவருடைய இதயத்திலிருந்து ஜீவ தண்ணுள்ள நதிகள் புறப்பட்டு ஓடும் என்று சொன்னார். ஒரு அல்லேலூயா சொல்லிடுங்க, ஹல்லேலூயா. அப்போ இந்த நாளிலே இந்த கூடுகைக்கு வந்திருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் இந்த வாக்குத்தத்தமான வார்த்தையை கொடுக்கிறார். ஆண்டவர் கொடுத்திருக்கிற அதிகாரத்தின்படி பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவருடைய நாமத்தினால இந்த வேத வசனத்தை யோவான் 7வது அதிகாரம் 37வது வசனம் 38வது வசனத்தை உங்க ஒவ்வொரு குடும்பத்திற்கும் நான் சொந்தமாக்குகிறேன். ஹல்லேலூயா. என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவனுடைய இதயத்திலிருந்து ஜீவத்தினுள்ள நதிகள் புறப்பட்டு ஓடும். சரி, அப்போ பண்டிகையின் கடைசி நாள் அப்படின்னா எந்த பண்டிகையினுடைய கடைசி நாள்? சூப்பர், கூடார பண்டிகையுடைய கடைசி நாள். அது எத்தனை நாட்கள் பண்டிகை? அது வெரி குட். அப்போ கடைசி நாள் என்று சொன்னால் எத்தனாவது நாள் அங்க? நான் நினைக்கிறேன் கடைசி நாள் மிக மிக முக்கியமான நாள் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆமென். அப்போ கடைசி நாள்
கடைசி மணி நேரங்கள்ல ஆண்டவர் ஒரு செய்தி சொல்றாரு, என்னை விசுவாசிக்கிறவனுடைய இதயத்திலிருந்து ஜீவத்தன்னுள்ள நதிகள் புறப்பட்டு ஓடும். ஹல்லேலூயா. உங்க குடும்பத்திலிருந்து நீங்கள் இயேசுவை விசுவாசித்தால் உங்க தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் உங்க குடும்ப வாழ்க்கையிலையும் ஜீவத்தன்னுள்ள நதிகள் புறப்பட்டு ஓடும். ஆமென். அடுத்தது இரண்டாவதாக, ஏன் இந்த இடத்துல தண்ணீரை குறித்து ஏன் ஆண்டவர் பேசுகிறார்? தாகமா இருந்தா என்கிட்ட வா, நான் உனக்கு ஜீவ தண்ணீர் தாரேன், என்னை விசுவாசித்தான் உன் இதயத்திலிருந்து ஜீவ தண்ணீர் புறப்பட்டு ஓடும் அப்படின்னு தண்ணீரை குறித்து பர்டிகுலராக முக்கியமாக ஏன் இந்த இடத்துல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தண்ணீரை பற்றி பேசினார்? இரண்டாவது கேள்வியாக நான் ஒரு 3 காரியத்தை உங்களுக்கு முன்பாக வைக்க விரும்புகிறேன். நம்பர் 1, அதாவது இந்த இரண்டாவது கேள்வியில் நம்பர் 1, பருவகாலம். யூதர்களுடைய பருவகாலம் ஏப்ரல் மே மாசத்துல பின்மாறி மழை, ஆகஸ்ட் செப்டம்பர் மாதத்தில் முன்மாறி மழை, அதாவது செப்டம்பர் 15ஆம் தேதிக்கு முன்பாகவே. அப்படின்னா நல்ல பருவ காலம் இதோடு முடிவடைகிறது. நான் நினைக்கிறேன் மழை இல்லை அப்படின்னா அறுவடை இல்லை, அறுவடை இல்லை என்றால் வருமானம் இல்லை, வருமானம் இல்லை என்றால் பண்டிகை இல்லை, பண்டிகை இல்லை என்றால் மகிழ்ச்சி இல்லை. என்ன முறைக்கிறிய? அப்போ நல்ல பருவ காலங்கள் இதோடு முடிவடைகிறது. இந்த 7வது மாதத்தோடு முடிவடைகிறது. இனி நல்ல பருவ காலம் இல்லை. இந்த 7வது மாதத்துக்கு பிறகு கொடூரமான பனிகாலம். வீட்டை விட்டு வெளியில வருவது மிக கடினம். அப்போ வருமானத்திற்கு வழி கிடையாது. அப்போ கவனிங்க, இதுக்கப்புறம் இந்த வருஷத்துல அடுத்த 5 மாதங்கள் இனி நல்ல பருவ காலங்கள் இல்லை. இதுக்கப்புறம் இனி நல்ல பருவ காலங்கள் இந்த வருஷத்துல இல்லை. இரண்டாவது, அறுவடை. யூதர்களுடைய அறுவடைகள் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, மார்ச் ஏப்ரல்ல பார்லி அறுவடை, ஏப்ரல் மே மாதத்தில் பார்த்தீங்கன்னா கோதுமை அறுவடை, ஆகஸ்ட் செப்டம்பர்ல பார்த்தோம் அப்படின்னா அத்தி திராட்சை மாதுளை ஒலிவ பழ அறுவடை. இந்த 7வது மாசத்துக்கு பிறகு இனி அறுவடை இருக்க போவதில்லை. இதுக்கப்புறம் மறுபடியும் எப்பா அறுவடை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா முதல் மாசம் தான். அப்ப அடுத்த 5 மாதங்கள் எந்த விதமான அறுவடையும் இருக்க போவதில்லை. நான் மறுபடியும் பழைய கதையை சொல்ல விரும்புறேன். அறுவடை இல்லை அப்படின்னா வருமானம் இல்லை, வருமானம் இல்லை அப்படின்னா பண்டிகை இல்லை, பண்டிகை இல்லை அப்படின்னா மகிழ்ச்சி இல்லை. மூன்றாவது, பண்டிகைகள். யூதருடைய முதல் மாதம் பஸ்கா பண்டிகை, புளிப்பில்லாத அப்ப பண்டிகை, முதற் பலன் பண்டிகை. இந்த 3 பண்டிகை முதல் மாதம். பஸ்கா பண்டிகை, புளிப்பில்லாத அப்ப பண்டிகை அண்ட் முதற் பலன் பண்டிகை முடிஞ்சிடுச்சு. அண்ட் 3வது மாதம் பெந்தேகோஸ்தே பண்டிகை, யூதர்களுக்கு 3வது மாதம். டிஸ்ரி மாதம் 22ஆம் தேதிக்கு பிறகு பண்டிகை கிடையாது. இந்த டிஸ்ரி மாதம் 22ஆம் தேதிக்குள்ளார அவங்களுக்கு 3 பண்டிகை: எக்கால பண்டிகை, பாவ நிவர்த்தி நாள் பண்டிகை அண்ட் கூடார பண்டிகை. கூடார பண்டிகை தான் கடைசி பண்டிகை. இதுக்கப்புறம் அந்த வருஷத்துல அடுத்த 5 மாதத்துக்கு எந்த பண்டிகையும் கிடையாது. இதான் கடைசி பண்டிகை, கூடார பண்டிகை. கூடார பண்டிகையினுடைய கடைசி நாள், கடைசி மணி நேரம் இயேசு கிறிஸ்து அங்கே நின்று சொல்றாரு, தாகமா இருக்கிறியா, என்கிட்ட வா, நான் உனக்கு ஜீவ தண்ணீர் தரேன், என்னை விசுவாசித்தால் உன்னுடைய இதயத்திலிருந்து ஜீவ தண்ணீர் நதிகள் புறப்பட்டு ஓடும். ஒரு அல்லேலூயா சொல்லிடுங்க. ஹலோ, கவனிங்க. அப்படின்னா எல்லா பருவ காலங்களும் முடிந்து விட்டது. நல்ல பருவ காலங்கள், எல்லா அறுவடையும் முடிந்து விட்டது. எல்லா பண்டிகையும் முடிந்து விட்டது. வாட் நெக்ஸ்ட்?
அடுத்த 5 மாதம் அடுத்தது என்ன? பதில் இல்லை. அடுத்தது என்ன நடக்க போகிறது? பதில் இல்லை. அடுத்தது வாழ்க்கை எப்படி இருக்க போகிறது? பதில் இல்லை. அடுத்தது நம்முடைய மகிழ்ச்சி எப்படி இருக்க போகுது? பதில் இல்லை. எந்த கேள்விக்கும் பதில் இல்லாத நேரத்தில், கடைசி மணி துளிகளில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், தோத்திரம், தாகமா இருந்தால் என்னிடத்திற்கு வா, நான் உனக்கு ஜீவ தண்ணீர் தருகிறேன். அதை விட பயங்கரமா இன்னொரு வார்த்தையை சொல்றாரு, என்னை விசுவாசித்தால் உன்னுடைய இதயத்திலிருந்து ஜீவ தண்ணீர் நதிகள் புறப்பட்டு ஓடும். ஒரு அல்லேலூயா சொல்லிடுங்க. நான் நினைக்கிறேன் இந்த காலத்து பண்டிகைகள் நமக்கு எவ்வளோ முக்கியமாக இருக்குன்னு தெரியல. எல்லா நாளும் ஏறக்குறைய ஒரே மாதிரியாக இருக்கும். என் வயது ஒத்த மக்கள் இருப்பீங்க மேபி 40 வயசு 50 வயது, நான் 55. நான் நினைக்கிறேன் கொஞ்சம் வயதான மக்களுக்கு உங்களுக்கு தெரியும், பண்டிகை அன்னைக்கு மட்டும்தான் இட்லி கிடைக்கும். நான் நினைக்கிறேன் இந்த பசங்கள்லாம், இந்த பிள்ளைங்கள்லாம் ஒவ்வொரு நாள் இட்லியை முன்னாடி வைக்கும் போதெல்லாம் இந்த இட்லி கண்டுபிடிச்சுவேன் சாவானாக அப்படின்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அன்னைக்கு நம்ம காலத்தில் எப்படா பண்டிகை வரும், எப்படா பலகாரம் திங்கலாம், எப்படா இட்லி திங்கலாம், எப்படா தோசை திங்கலாம், கரிசோறும் எனக்கு தேன் கிடைக்கும் அப்படின்னு அந்த பண்டிகை நாளில் தேன் கிடைக்கும். நான் நினைக்கிறேன் அந்த காலத்தில் இருக்கிற மக்கள் நைட்டர் அந்த பண்டிகை நாள்னா தூக்கமே கிடையாது, விழிச்சு கொண்டு இருப்போம். ஹலோ, அந்த மகிழ்ச்சி இனி இருக்க போவதில்லை, அந்த சந்தோஷம் இனி இருக்க போவதில்லை, அந்த ஆனந்தம் இனி இருக்க போவதில்லை. What next? ஆண்டவர் சொல்றாரு, யூதர்கள் இனி அடுத்தது எங்க குடும்பத்தை எப்படி நடத்த போறோம்? நல்ல பருவநிலை இல்லை, இனி அறுவடை இல்லை, இனி பண்டிகை இல்லை, எப்படி எங்க குடும்ப வாழ்க்கை போக போகுது? ஆண்டவர் சொல்றாரு, என்கிட்ட வா. ஹல்லேலூயா, என்கிட்ட வா. என்ன இருந்தாலும் இல்லாவிட்டாலும் உன்னை ஜீவ தண்ணியுள்ள நதியாக நான் வைப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு வயசுல என்னுடைய அப்பா அம்மா இறந்துட்டாங்க. முதல் 6 மாதம் அப்பா இறந்துட்டாரு. அடுத்த 6 மாதம் அம்மா இறந்துட்டாங்க. என் பாட்டிம்மா 4 வயசு வரைக்கும் என்னைய அவங்க வளர்த்தாவ. அதுக்கப்புறம் என்னைய கொண்டு போய் அனாதை விடுதியில் என்னைய சேர்த்தாவ. YMCA அப்படிங்கிற ஒரு விடுதி. அங்கே 16 வயசு வரைக்கும் தான் இருக்க முடியும். 16 வயசுக்கு மேலே அந்த விடுதியில் இருக்க முடியாது. 16 வயசு ஆயிடுச்சுன்னா கட்டாயம் வெளியே போயே ஆகணும், யாராக இருந்தாலும். அப்போ எனக்கு 16வது வயது ஆகுது. ஒவ்வொரு நாளும் யோசித்தேன், ஒவ்வொரு நாளும் அழுவேன், ஒவ்வொரு நாளும் நான் இரவு முழுவதும் அழுதுன்னு கிடப்பேன். நான் எங்கே போக போகிறேன்? எனக்கு ஒரு வேளை சோறு கிடைக்குமா? எனக்கு ஒரு இரவு தங்குவதற்கு இடம் கிடைக்குமா? ஒவ்வொரு நாளும் அழுவேன், எனக்கு யார் இருக்கிறா? ஒருவேளை சோறு கிடைக்குமா? ஒரு இரவு தங்குவதற்கு இடம் கிடைக்குமா? என்னுடைய கேள்விக்கு என்னிடத்தில் பதில் இல்லை. What next? கண்ணில் இருக்கிற தண்ணி மட்டும்தான் பதில். What next? சண்டே ஸ்கூல் அண்ணன் ஒரு நாள் ஒரு வசனத்தை எனக்கு வாசித்து காமிச்சாங்க. ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. ஹல்லேலூயா, மை காட். எனக்கு அப்பா இருக்கிறாரு, எனக்கு அம்மா இருக்கிறாரு. என் அப்பாவும் அம்மாவை மறந்தாலும் இயேசு என்னை மறப்பதில்லை. பயங்கரமான செய்தியாக இருந்துச்சு அன்னைக்கு.
ஆனாலும் அழுகையை நிப்பாட்ட முடியல. மறுபடியும் இன்னொரு முறை அதே சண்டே ஸ்கூலில் அதே அண்ணன் எனக்கு இன்னொரு வசனத்தையும் வாசித்து காமிச்சாங்க. ஏசாயா 53வது அதிகாரத்துடைய 5வது வசனம். நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானம் உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. இதை உன் பேரை சேர்த்து வாசி ஆதாம் அப்படின்னாங்க. அவர் வர்ற இடத்துல இயேசு அப்படிங்கிற பேரை சேர்த்து வாசி அப்படின்னாங்க. இப்போ நம்முடைய அப்படின் போது என் பேர் ஆதாம். ஆதாமின் மீறுதல்கள் நிமித்தம் இயேசு காயப்பட்டார், ஆதாமின் அக்கிரம நிமித்தம் இயேசு நொறுக்கப்பட்டார், ஆதாமுக்கு சமாதானம் உண்டு பண்ணும் ஆக்கினை இயேசுவின் மேல் வந்தது. இயேசுவின் தழும்புகளால் ஆதாம் குணமாகிறான். வா, எனக்கு சமாதானம் கொடுக்க இயேசு இருக்கிறாரா என்று அன்றைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். தோத்திரம். ஹலோ, வாட் நெக்ஸ்ட்? ஆண்டவர் எனக்கு காண்பித்து கொடுத்திருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லிடுங்க. இன்னைக்கு நிறைய மக்களுக்கு வாழ்க்கை கொடுப்பதற்கு ஆண்டவர் என்னை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை சோறு கிடைக்குமா? ஒரு இரவு தங்க இடம் கிடைக்குமா? பதில் இல்லை. ஆனால் இன்றைக்கு நூற்றுக்கணக்கான மக்களை போஷிப்பதற்கு ஆண்டவர் எனக்கு உதவி செஞ்சிருக்கிறார். ஹல்லேலூயா. ஹலோ, உங்கள் குடும்பத்தில் வாட் நெக்ஸ்ட்? உங்கள் குடும்பத்தில் வாட் நெக்ஸ்ட்? உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் வாட் நெக்ஸ்ட்? பதில் இல்லையா? இயேசுக்கிட்ட வாங்க. ஹல்லேலூயா. இயேசுவிடத்தில் வாங்க. உங்கள் குடும்பத்திற்கான பதிலை ஆண்டவர் இங்கே வைத்திருக்கிறார். உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கைக்கான பதிலை ஆண்டவர் இங்கே வைத்திருக்கிறார். என்னை விசுவாசித்தார், உன்னுடைய இதயத்திலிருந்து ஜீவத்தினுள்ள நதிகள் புறப்பட்டு ஓடும். அல்ல, உங்களுக்கான எதிர்காலத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். உங்கள் குடும்பத்திற்கான எதிர்காலத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். உங்கள் பிள்ளைகளுக்கான எதிர்காலத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அம்மாவும் அப்பாவும் யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும், இருந்தாலும் இல்லாவிட்டாலும், பிள்ளைகள் இருந்தாலும் இல்லாவிட்டாலும், யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் 100% இயேசு இருக்கிறவராகவே இருக்கிறார். ஹல்லேலூயா. போ. ஏன் இந்த பண்டிகை நாளில் ஆண்டவர் தண்ணீரை பற்றி பேசினார்? ஏன்னா இதுக்கப்புறம் மழை இல்லை, இதுக்கப்புறம் வாழ்க்கை இல்லை. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, என்கிட்ட வந்தால் உனக்கான வாழ்க்கை நான் வைத்திருக்கிறேன். ஆமென். அண்ட் மூன்றாவது கேள்வி, இந்த வசனத்தில் புதைந்திருக்கிற சத்தியம் என்ன? இந்த வசனத்தில் மறைந்திருக்கிற சத்தியம் என்ன? பண்டிகை இருந்தால்தான், மழை இருந்தால்தான் மகிழ்ச்சி. ஏன்னா அறுவடை இருந்தால்தான் மகிழ்ச்சி. ஏன்னா சம்பளம் இருந்தால்தான் மகிழ்ச்சி. ஏன்னா பண்டிகை இருந்தால்தான் மகிழ்ச்சி. ஏன்னா கொண்டாட்டம். நான் நினைக்கிறேன், பண்டிகை வந்தால் பெண்களுக்கு மகிழ்ச்சி, ஆண்களுக்கு திண்டாட்டம் நினைக்கிறேன். ஏன்னா அன்னைக்கு பர்ஸ் காலியாகும் அந்த மாதம் முழுவதும். ஓகே, வேறு வழி இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஆமாம், ஓகே, அன்னைக்காச்சும் எடுத்து கொடுக்கட்டுமே அப்படிங்கிற சத்தமும் என் காதில் விழுந்து கொண்டிருக்கிறது. அல்ல, கவனிங்க. சூழ்நிலை சாதகமாக இருந்தால்தான் வாழ்க்கை என்பது அல்ல, சூழ்நிலை பாதகமாக இருந்தாலும் உனக்கான வாழ்க்கையை நான் வைத்திருக்கிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லிடுங்க. எல்லா சூழ்நிலையும் எனக்கு சாதகமாக இருந்தால் தான் வாழ்க்கை அல்ல, அப்படி அல்ல. சூழ்நிலை எல்லாம் உங்களுக்கு எதிராக இருந்தாலும் உங்களுக்கான வாழ்க்கையை நான் வைத்திருக்கிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த வசனத்தை நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா, தாகமா இருந்தா நீ என்கிட்ட வா, நான் தாகத்தை தாரேன், தாகத்தை தீக்கிறேன். அது வரைக்கும் உள்ள செய்தி அப்படின்னா ஓகே. ஆனால் 38வது வசனத்தில் ஆண்டவர் சொல்றாரு, நீ தாகமா இருக்கிறியா, என்கிட்ட வா, என்னைய விசுவாசி,
உன்னை ஜீவத்தனுள்ள நதியாக நான் வைப்பேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எனக்கு வாழ்றதுக்கே வழி இல்லை, எனக்கு குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை, எனக்கே போதுமானதாக இல்லை. ஆனா இந்த வசனத்தில் ஆண்டவர் சொல்றாரு, உன்னையை கொண்டு மற்றவர்களுடைய தாகத்தை நான் தீர்ப்பேன், உன்னை கொண்டு நான் மக்களை ஆசீர்வதிப்பேன், மற்றவங்களை ஆசீர்வதிப்பேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. என் வாழ்க்கைக்கே வழி இல்லை, என் வாழ்க்கைக்கான கேள்விக்கே வழி இல்லை. தட் இஸ் ட்ரூ, உண்மை. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்ல விரும்புகிறாருன்னா, உங்களுக்கும் நான் வாழ்க்கை தருவேன், உங்களை கொண்டு மற்றவங்களுக்கும் வாழ்க்கை தருவேன், உன்னையும் ஆசீர்வதிப்பேன், உன்னைய கொண்டு மற்றவர்களையும் ஆசீர்வதிப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த நிலையில் இருந்தாலும் மனரம்பியமாக இருக்க கற்றுக்கொண்டோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நிறைய நேரங்களில் நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, எல்லாம் இருந்தாத்தான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நான் தேவையானதெல்லாம் எனக்கு கிடைச்சிச்சுன்னா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நான் எதிர்பார்த்ததெல்லாம் எனக்கு கிடைச்சதுன்னா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் சூழ்நிலை பாதகமாயிடுச்சுன்னா நமக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்படிக்கும் பதிலாக கர்த்தர் மேல் ஆத்திரம் ஏன் வருது? நமக்கு தோத்திரம் ஆத்திரமாக மாறுது. என்ன ஆண்டவர் தோத்திரம்? ஹலோ, இப்படி நாம் சொல்ல பழகலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நடந்தாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நடக்காமல் போனாலும் கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆசீர்வதித்தாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆசீர்வதிக்காமல் போனாலும் கர்த்தருக்கே ஸ்தோத்திரம், பாதுகாத்தாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பாதுகாக்காமல் போனாலும். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ சொல்றாங்க, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். அவர் எங்களை தப்புவியாமல் போனாலும், அவர் எங்களை தப்புவியாமல் போனாலும், ஆண்டவரை நீர் என்னை தப்பு வச்சா நான் தோத்துறேன், அதை பண்றேன் ஆண்டவரை, என்னைய தப்பு வச்சிட ஆண்டவரை, நான் இதை பண்ணிடுறேன் ஆண்டவரை. அந்த கதைலாம் இங்க இல்லை. தப்பு வச்சாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தப்புவியாமல் போனாலும் கர்த்தருக்கே ஸ்தோத்திரமா. ஒரு அல்லேலூயா சொல்லிடுங்க. எந்த நிலையில் இருந்தாலும் மனரம்பியமாக இருக்க கற்றுக்கொண்டோம். சொல்லுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அண்ட் கடைசியாக நான் நினைக்கிறேன், இப்போ ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா பிரசங்கம் பண்ணும்போது நமக்கு தேவையான ஒரு வார்த்தை ஒன்று இருக்குது. என்னது அது? கடைசியாக அப்படிங்கிற வார்த்தை. ஆக உங்கள் மகிழ்ச்சிக்காக கடைசியாக 4வது கேள்வி, வேத வாக்கியம் சொல்லுகிறபடி அப்படின்னா எந்த வேத வாக்கியம் சொல்லுகிறபடி? எந்த வேத வாக்கியம்? அந்த வேத வாக்கியம் என்ன சொல்லுகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம்னு நினைக்கிறேன். இந்த பண்டிகையினுடைய பின்னணியை நான் கொஞ்சம் விளக்கம் பண்ணிட்டு அந்த வசனத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இந்த கூடார பண்டிகை நாட்களில் தண்ணீர் எடுக்கக்கூடிய விழாவை யூதர்கள் அனுசரிப்பார்கள். ஆலயம் மலை மேலே இருக்கிறது. கீழே இருக்கிற குளத்தில் போயிட்டு ஆளுக்கு ஒரு குடம் எடுத்துட்டு போய் தண்ணீரை எடுத்துக்கொண்டு மேலே வருவார்கள். மேலே பலிபீடத்தின் மேலே அந்த தண்ணீரை ஊற்றுவார்கள். கவனிக்கணும். கீழே இருக்கிற குளத்திலிருந்து தண்ணீரை எடுத்துக்கொண்டு போய் மேலே ஆலயத்தில் இருக்கிற பலிபீடத்தின் மேலே தண்ணீரை ஊற்றுவார்கள். இது கூடார பண்டிகை நாட்களில் அவர்கள் செய்வார்கள். அப்படி செய்யும் பொழுது 2 காரியத்தை அவர்கள் செய்வார்கள். ஒன்று, ஜெபிப்பார்கள். இன்னொன்று, வேத வசனத்தை வாசிப்பார்கள். ஜெபிப்பார்கள், ஒரு வேத பகுதியை வாசிப்பார்கள். ஜெபிக்கும் போது 2 காரியத்திற்காக அவர்கள் ஜெபிப்பார்கள். ஜெபிக்கும் பொழுது 2 காரியத்திற்காக அவர்கள் ஜெபிப்பார்கள். ஒன்று, ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவரால்
எங்களை நிரப்ப வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் எங்களை நிரப்ப வேண்டும். தண்ணீர் பரிசுத்த ஆவியானவர், மழை பரிசுத்த ஆவியானவர். ஆக மழையாக, பனியாக, தண்ணியாக, முன்மாறியாக, பின்மாறியாக பரிசுத்த ஆவியானவர் எங்களை நிரப்ப வேண்டும். இதற்காக அவங்க அந்த தண்ணீரை ஊற்றும் போது ஜெபிப்பாங்க, பரிசுத்த ஆவியானவரே நீர் எங்களை நிரப்புங்க. ஹலோ, ஸ்தோத்திரம். இந்த குடும்ப ஆசீர்வாத கூடுகைக்கு வந்திருக்கிற உங்கள் மேலே பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படுவாராக. பரிசுத்த ஆவியானவர் உங்களை நிரப்புவாராக. பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகமும் வல்லமையும் வரங்களும் கிருபைகளும் தாளந்துகளும் உங்களுக்குள்ளாக நிரம்பி இருப்பதாக. ஹல்லேலூயா. அப்ப இந்த காரியத்திற்காக அவர்கள் ஜெபிப்பார்கள். நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு கொடை, ஒரு பரிசு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதற்கனி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்நிய பாஷை. நிறைய மக்கள் கேள்வி கேட்கிறாங்க. என்ன கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா, பெந்தகோஸ்தே மக்கள் பேசுகிற அந்த அந்நிய பாஷை யாருக்குமே விளங்க மாட்டேங்குது. ஆனால் அப்போ 2வது அதிகாரத்தில் அவர்கள் பேசின அந்நிய பாஷை விளங்கியது. பட் இன்னைக்கு மக்கள் பேசுகிற அந்நிய பாஷை விளங்க மாட்டேங்குது. ஆக நீங்க பேசுகிற பாஷை பொய்யான பாஷை அப்படின்னு ஒரு சில மக்கள் பேசி கொண்டிருக்கிறாங்க. அதில் கவனிங்க, வேத வசனம் ரொம்ப தெளிவாக இருக்கு. அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்தில் 5வது வசனம் அதற்கான பதில் கொடுக்கிறது. அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 5வது வசனம், அந்த வார்த்தையை நீங்கள் கவனியுங்கள். வானத்தின் கீழ் இருக்கிற சகல தேசத்தாரிலும் இருந்து. அப்படின்னா என்ன அர்த்தம்? உலகத்தில் மூல முடுக்கல எல்லா இடத்துலையும் இருந்து யூதர்கள், தேவ பக்தியுள்ள யூதர்கள் அப்போது எருசலேமுக்கு வந்திருந்தாங்க. அப்போ அப்படின்னா தமிழ்நாட்டிலிருந்து, இந்தியாவிலிருந்து, ரஷ்யாவிலிருந்து, சைனாவிலிருந்து, ஜப்பான்லேருந்து, அமெரிக்காவிலிருந்து, உலகத்தில் எல்லா மூல முடுக்கலையும் இருந்து யூதர்கள் எருசலேமிலே வாசம் பண்ணினார்கள். ஆவியானவர் அவர்களை நிரப்பினார். அவர்கள் அந்நிய பாஷை பேசினார்கள். ஆகவே அங்க இருந்த எல்லா யூதர்களுக்கும் விளங்கியது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நான் பேசுற பாஷை உனக்கு விளங்கலைன்னா மண்ணாங்கட்டின்னா என்னத்தை பண்ணி தொலைக்க? ஒரு காரியம் வேணா பண்ணலாம். உலகத்தில் இருக்கிற எல்லாரையும் மொழியும் பேசக்கூடிய ஒவ்வொரு நபரை கொண்டு வந்து வச்சுட்டு அந்நிய பாஷை பேசும்போது உனக்கு விளங்கலைன்னா பதிலுக்கு என்கிட்ட கேள்வி கேள்வி, நான் உனக்கு பதில் சொல்கிறேன். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஹலோ, பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற அந்நிய பாஷை மிக முக்கியமானது. உங்கள் வாழ்க்கையில் எப்படியாவது அதை பெற்றுக்கொள்ளுங்கள், எப்படியாவது அதை பெற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் ஐயாவை ராவடி பண்ணுங்க. அதுக்காக அப்பப்போ அபிஷேக கூட்டம் வச்சு உங்களை நிரப்பிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா அந்நிய பாஷை மிக முக்கியமானது கிறிஸ்தவ வாழ்க்கையில். எப்படியாவது இதை பெற்றுக்கொள்வோம். வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் அந்நிய பாஷை பேசிக்கொண்டே இருப்போம். ஒரு அல்லேலூயா சொல்லிடுங்க. யூதர்கள் இந்த பண்டிகை நாட்கள் ஜெபிப்பாங்க. முன் மாறினாலும் பின் மாறினாலும் பரிசுத்த ஆவியானவர் எங்களை நிரப்ப வேண்டும். 2வது அவர்கள் எதற்காக ஜெபிப்பாங்க அப்படின்னா, நல்ல மழை வரணும், அடுத்த வருஷம் நல்ல மழை வரணும். ஏன்னா மழை வந்தாத்தே விவசாயம், விவசாயம் இருந்தாத்தே அறுவடை, அறுவடை இருந்தாத்தே வருமானம், வருமானம் இருந்தாத்தே பண்டிகை, பண்டிகை இருந்தாத்தான் மகிழ்ச்சி. ஆக மழை வரணும் அப்படின்னு சொல்லி அவர்கள் ஜெபிப்பார்கள். 2 காரியம் செய்வாங்க. ஒன்று ஜெபிப்பார்கள், இன்னொன்று வேத வசனத்தை அவர்கள் வாசிப்பார்கள். என்ன வேத வசனத்தை அவங்க வாசிப்பாங்க? ஏசாயா 12வது அதிகாரம் 2, 3வது வசனத்தை, 2வது வசனம் 3வது வசனத்தை அவர்கள் அந்த பலிபீடத்தின் மேல் ஊற்றும் பொழுது அவர்கள் இந்த வேத வசனத்தை வாசித்து தண்ணீரை ஊற்றுவார்கள். ஏசாயா 12வது அதிகாரம் 2வது வசனம் 3வது வசனம் நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். தேவனே என் ரட்சிப்பு, நான் பயப்படாமல் நம்பிக்கையாயிருப்பேன். கர்த்தராகிய யெகோவா என் பலனும் என் கீதமுமானவர், அவரே எனக்கு ரட்சிப்புமானவர். 3வது வசனம்,
நீங்கள் ரட்சிப்பின் ஊற்றுகளில் இருந்து மகிழ்ச்சியோட தண்ணீர் மொண்டு கொள்வீர்கள். நீங்கள் ரட்சிப்பின் ஊற்றுகளில் இருந்து மகிழ்ச்சியோட தண்ணீரை மொண்டு கொள்வீர்கள். ஒரு அல்லேலூயா சொல்லிடுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹலோ, நான் மறுபடியுமா அந்த வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். நான் மறுபடியுமா எப்படி வாசிக்க விரும்புகிறேன் அப்படின்னா, அங்கே சில பெயர்கள் இருக்கிறது. அந்த பெயர்களை எபிரேய மொழியில் வைத்து கொண்டு வாசிக்க போகிறேன். அந்த 2 வேத பகுதியிலையும் 2 வசனத்துலையும் எபிரேய பெயர்கள் இருக்கிறது. பெயரை மொழிபெயர்ப்பு செய்யாமல் அந்த வேத வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். எல் என் யெஷுவா, நான் பயப்படாமல் நம்பிக்கையாக இருப்பேன். யா என் யெகோவா, அவர் என் பலனும் என் கீதமும் ஆனவர். அவரே எனக்கு யெஷுவாவும் ஆனவர், ரட்சிப்பும் ஆனவர், யெஷுவாவும் ஆனவர். 3வது வசனம், நீங்கள் யெஷுவாவின் ஊற்றுக்களில் இருந்து, அல்ல கவனிக்கணும், நீங்கள் யெஷுவாவின் ஊற்றுக்களில் இருந்து மகிழ்ச்சியோட தண்ணீரை மொண்டு கொள்வீர்கள். ஒரு அல்லேலூயா சொல்லிடுங்க. நீங்கள் யெஷுவாவின் ஊற்றுக்களில் இருந்து, அல்லாவிட்டால் ரட்சிப்பின் ஊற்றுக்களில் இருந்து, அல்லாவிட்டால் இயேசுவின் ஊற்றுக்களில் இருந்து மகிழ்ச்சியோட தண்ணீரை மொண்டு கொள்வீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ கவனிங்க, இந்த வேத வசனத்தை அவர்கள் வாசித்து, இந்த வேத வசனத்தை வாசித்து அவர்கள் தண்ணீரை ஊற்றுவார்கள். ரட்சிப்பின் ஊற்றுகளிலிருந்து, யெஷுவாவின் ஊற்றுகளிலிருந்து, இயேசுவின் ஊற்றுகளிலிருந்து தண்ணீரை மொண்டு கொள்வீர்கள். அல்ல கவனிங்க, இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து அங்க சொல்றாரு, நீங்கள் வாசித்த இந்த வேத வாக்கியத்தின்படி, ஹலோ, நீங்கள் வாசித்த இந்த வேத வாக்கியத்தின்படி அந்த ஊற்று நான் தான். ஹல்லேலூயா. தாகமா இருக்கீங்களா? என்கிட்ட வாங்க. என்னுடைய ஊற்றுகளிலிருந்து, யெஷுவாவின் ஊற்றுகளிலிருந்து, இயேசுவின் ஊற்றுகளிலிருந்து மகிழ்ச்சியோட தண்ணீரை மொண்டு கொள்ளுங்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹலோ, இந்த குடும்பம் ஆசீர்வாத கூடுகைக்கு வந்திருக்கிற அருமையான தேவ ஜனமே, உங்களுக்கான இயேசுவின் ஊற்று ஆயத்தமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. தாகமா இருக்கீங்களா? என்கிட்ட வாங்க. இந்த ஊற்றிலிருந்து தண்ணீரை மொண்டு கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. உங்களுக்கான ரட்சிப்பின் ஊற்று, இயேசுவின் ஊற்று, யெஷுவாவின் ஊற்று உங்களுக்காக ஆயத்தமா இருக்கு. ஹலோ, எவ்வளவு வேணும்? எவ்வளவு வேணும்? வாங்க, எடுத்துக்கொள்ளுங்கள். எதுக்கு வேணும்? வாங்க, எடுத்துக்கொள்ளுங்கள். எப்ப வேணும்? வாங்க, எடுத்துக்கொள்ளுங்க. ஒரு அல்லேலூயா சொல்லிடுங்களா? ஒரு அல்லேலூயா சொல்லிடுங்க. ஹல்லேலூயா. ஹலோ, இன்னொரு அந்த இன்னொரு புதைந்திருக்கிறதையும் நான் சொல்ல விரும்புகிறேன். நீங்க ஒன்ஸ் இயேசுவின் ஊற்றிலிருந்து தண்ணீரை ஒரு முறை நீங்க எடுத்துட்டீங்கன்னா, ஹலோ, உங்கள் ஊற்றும் வற்றாது, உங்க ஊற்றும் வற்றாது. ஏன்னா அந்த வேதவசனம் அப்படித்தான் சொல்லுது, என்னை விசுவாசிக்கிறவருடைய இதயத்திலிருந்து ஜீவத்தன்னுள்ள நதிகள் புறப்பட்டு ஓடும். அப்ப அப்படின்னா நான் ஒரு முறை யெஷுவாவின் ஊற்றிலிருந்து, இயேசு கிறிஸ்துவுடைய ஊற்றிலிருந்து நான் தண்ணீரை எடுத்துட்டேன் அப்படின்னா என் ஊற்றிலிருந்து தண்ணீர் புறப்பட்டு ஓடும். ஹல்லேலூயா. நான் தண்ணீர் போற இடம்லாம் என்ன நடக்கும்? செழிப்பு உண்டாகும், எல்லா மர செடிகள் வளரும். ஹலோ, ஹலோ, கவனிங்க, கவனிங்க. இங்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன சொல்றார் அப்படின்னா, நீ தாகமா இருந்தா அடுத்தது என் வாழ்க்கை என்னவா இருக்கும், எங்க குடும்ப வாழ்க்கை என்னவா இருக்கும், என் பிள்ளைங்களுடைய வாழ்க்கை என்னவா இருக்கும், எப்படி இருக்க போது தெரியலையே, இந்த கேள்வியோடு இருக்கிறீங்களா? நீங்க இயேசு கிட்ட வந்தால் உங்களுக்கான வாழ்க்கை, உங்க குடும்பத்திற்கான வாழ்க்கை, உங்க பிள்ளைங்களுக்கான எதிர்கால வாழ்க்கையை நான் உனக்காக வைத்திருக்கிறேன். இன்னொரு ஸ்டெப் எக்ஸ்ட்ராவா
நீங்க எந்த வீட்டுக்குள்ளார போறீங்களோ அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். நீங்க எந்த ஊருக்குள்ளார போறீங்களோ அந்த ஊர் ஆசீர்வதிக்கப்படும். நான் இன்னொன்னு சொல்ல விரும்புறேன், நீங்க யார் பக்கத்துல உட்கார்றீங்களோ உங்களால் அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லிடுங்க. இப்படி சொல்லிடலாங்களா? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்க பக்கத்துல நான் உட்கார்ந்தா உனக்கு ஆசீர்வாதம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹலோ, நான் வந்தா, ஹலோ உங்களை பார்த்துதான் சொல்றேன், நான் உங்களை பார்த்து தான் சொல்றேன், நான் வந்தா உங்களுக்கு ஆசீர்வாதம். என்ன இதுக்கு போய் ஆமேன்னு சொல்றீங்க? சவால் விட வேண்டாமா? தூத்துக்குடியில் இருந்துகிட்டு ஆமேன்னு சொல்றீங்க, சவால் விடுங்க. இப்படி சொல்லுங்க, அதைத்தான் சொல்லுங்க, நான் வந்தா உங்களுக்கு ஆசீர்வாதம், உனக்கு ஆசீர்வாதம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹலோ, ரட்சிப்பின் ஊற்று உங்க குடும்பத்திற்காக ஆயத்தமாக இருக்கிறது, உங்க பிள்ளைகளுக்காக ஆயத்தமாக இருக்கிறது, உங்க எதிர்கால வாழ்க்கைக்கு ஆயத்தமா இருக்கு. வாங்க வாங்க வாங்க. எவ்வளவு வேணும்? எதுக்கு வேணும்? எப்போ வேணும்? எப்போ வேணாலும் வாங்க, எதுக்கு வேணாலும் வாங்க. வாங்க. நீங்கள் ஒரு முறை எடுத்துட்டீங்கன்னா, ஹல்லேலூயா, வேத வாக்கியம் சொல்லுகிறபடி உங்களுக்கான ரட்சிப்பின் ஊற்று ஆயத்தமாக இருக்கிறது. வந்து எடுத்துக்கொள்ளுங்கள். வந்து நீங்கள் ஒன்ஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா, என்னை விசுவாசித்துட்டீங்க அப்படின்னா, உங்கள் இதயத்திலிருந்து ஜீவத்தன்னுள்ள நதிகள் புறப்பட்டு ஓடும். ஹல்லேலூயா. நான் இப்படியும் சொல்ல விரும்புகிறேன், ஆவியானவர் உங்களை நிரப்பினா நீங்கள் போகிற இடத்துல அற்புதங்கள் நடக்கும், அதிசயங்கள் நடக்கும். உங்களை நிரப்பின அந்த அபிஷேகம் உங்கள் மூலியமாக மக்கள் மேலே பற்றி கொள்ளும். மக்கள் அபிஷேகப்படுவாங்க. நீங்கள் யார் மேலே கையை வைக்கிறீர்களோ அவர்களும் அபிஷேகம் பண்ணப்படுவார்கள், அவர்களும் நிரப்பப்படுவார்கள், அவர்களும் விடுதலையாக்கப்படுவாங்க. நீங்களும் விடுதலையாக்கப்படுவீங்க, அவர்களும் விடுதலையாக்கப்படுவார்கள். ஹல்லேலூயா. நான் ரெண்டு விதமாக சொல்ல விரும்புகிறேன். ஒன்று இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதமான வாழ்க்கை, இன்னொன்று ஆவிக்குரிய ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை. ஆமென். நான் போனா, நான் வந்தா, நீங்க போனா, நீங்க வந்தா, நீங்க வருகிற இடம் ஆசீர்வதிக்கப்படும். நீங்க வந்தா, நீங்க போனா மக்களுக்கு விடுதலை நடக்கும், ஆசீர்வாதம் நடக்கும், சமாதானம் உண்டாகும், கிருபை உண்டாகும். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் அதைத்தான் சொல்றாரு. வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாக இருக்க என்னுடைய இதயத்திலிருந்து ஜீவ தன்னுள்ள நதிகள் புறப்பட்டு ஓடும். ஆமென். இந்த நாளில் நீங்கள் ரெண்டு காரியத்திற்காக ஜெபிக்கலாம். ஒன்று, ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் சின்ன பிள்ளைகளையும் நிரப்பணும், உங்களையும் நிரப்பணும், நிரம்பி வழிய செய்யணும். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது அப்படின்னு சொல்லி தாவீது சொன்னது போல உங்கள் குடும்பத்தில் பரிசுத்த ஆவியானவர் நிரம்பி வழியணும். அண்ட் ரெண்டாவது, ஆண்டவர் மழையை வர்ஷிக்க பண்ணணும், ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க பண்ணணும், அபிஷேகமும் ஆசீர்வாதமும். இப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, அந்த அபிஷேகமும் ஆசீர்வாதமும் ரட்சிப்பின் ஊற்று ஆகிய என்னுடைய ஊற்றில் இருக்கிறது. வாருங்கள், எடுத்து செல்லுங்கள். சொல்லிடலாங்களா? நான் வந்தால் உனக்கு ஆசீர்வாதம், நான் வந்தால் உனக்கு அபிஷேகம், நான் வந்தால் உனக்கு விடுதலை. ஹல்லேலூயா. எல்லாரும் எழும்பி நின்று ஜெபிப்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எவ்வளவு அற்புதமான ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் உங்களுக்காக வைத்திருக்கிறார். அடுத்தது என் வாழ்க்கை என்னவாக போகிறது?
எப்படி முடிய போகிறது, என் பிள்ளைகளுடைய எதிர்காலம் என்ன, என் குடும்பத்துடைய எதிர்காலம் என்ன? ஹலோ, அற்புதமான பதிலை ஆண்டவர் வைத்திருக்கிறார். உனக்கும் வாழ்க்கை கொடுப்பேன், உன் மூலியமாக மக்களுக்கு மற்றவர்களுக்கும் வாழ்க்கை கொடுப்பேன், உன்னையும் ஆசீர்வதிப்பேன், உன்னைய கொண்டு மற்றவர்களையும் ஆசீர்வதிப்பேன், உன்னையும் நான் விடுவிப்பேன், உன்னைய கொண்டு மற்றவர்களையும் நான் விடுவிப்பேன். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் ஜெபித்து கொண்டு இருப்போம். ஹல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையில் இந்த ஜெபங்கள் மாறவே வேண்டாம். ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் உங்களை அபிஷேகிக்கணும். பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் நம்முடைய வாழ்க்கையில கட்டாயம் தேவை. பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில, ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம அடுத்தடுத்த நிலைகளுக்கு வளரவே முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆக ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆண்டவர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும், நம்மையும் நம்முடைய பிள்ளைகளையும் நம்முடைய குடும்பத்தாரையும் ஆண்டவர் அபிஷேகிப்பாராக. ஹல்லேலூயா. நம்மை நிரப்புவாராக, நம்மை நிரப்புவாராக, நம்மை நிரப்புவாராக. ஹல்லேலூயா. ஆண்டவரே எங்களை நிரப்புங்க. ஆவியானவரே எங்களை நிரம்பி வழிய பண்ணுங்க. ஆவியானவரே எங்களை நிரம்பி வழிய பண்ணுங்க. ஆவியானவரே எங்களை நிரப்புங்கப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென் ஆண்டவரே. அதே போல ஆண்டவரே, வாட் நெக்ஸ்ட்? அடுத்தது எங்க வாழ்க்கை என்னவாக முடிய போகிறது, எப்படி ஓட்ட போகிறோம்? ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினால அப்படி வந்திருக்கிற குடும்பத்தாரை ஆண்டவரே இந்த வாளிலே நான் மனதார வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவரே, நீர் ஆசீர்வதிப்பீராக. அவர்களுக்கான புதிய வாழ்க்கையை கர்த்தர் நீர் தருவீராக. நிறைவான வாழ்க்கையை தருவீராக. மகிழ்ச்சியான வாழ்க்கையை தருவீராக. ஹல்லேலூயா. உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே ஒரு மதலையும் தாண்டுவேன் என்கிறதான ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கையை ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் நீர் தருவீராக. ஒவ்வொரு குடும்பத்தாருக்கும் ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினால இந்த 2 வசனமும் ஆண்டவர் இந்த வழியில வந்திருக்கிற அருமையான ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் குடும்பத்திலையும் ஆண்டவரே நிறைவேறுவதாக என்று நான் மனதார வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். வற்றாத ஊற்றானவர் ஒவ்வொருடைய வாழ்க்கையும் வற்றாத ஊற்றாக விளங்க பண்ணுவீராக, ஆசீர்வதிப்பீராக. ஆமென் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.